சாதித்தருளாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினத்தில் பகவானுடைய 12 நாமங்களுடைய சிறப்பை நாம் இப்போது பார்க்க போகிறோம். பகவானுக்கு எண்ணிலடங்காத நாமங்கள் இருந்தாலும் கூட சாஸ்திரங்களும் ஆச்சாரியர்களும் 12 நாமங்களை நமக்கு முக்கியமானதாக கூறியிருக்கிறார்கள். ஓம் கேசவாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் மாதவாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் விஷ்ணுவே நமக, ஓம் மதுசூதனாய நமக, ஓம் திருவிக்கிரமாய நமக, ஓம் வாமனாய நமக, ஓம் ஸ்ரீதராய நமக, ஓம் ரிஷிகேசாய நமக, ஓம் பத்மநாபாய நமக, ஓம் தாமோதராய நமக என்று 12 நாமங்களை நமக்கு நன்மை செய்யக்கூடிய, பலனை அளிக்கக்கூடிய நாமங்களாக ஆச்சாரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 12 நாமங்களும் 12 ராசிக்கு உரியதாகவும் இருக்கிறது. மேச ராசிக்கு ஓம் கேசவாய நமக என்ற திருநாமமும், ரிஷப ராசிக்கு ஓம் நாராயணாய நமக என்ற திருநாமமும், மிதுன ராசிக்கு ஓம் மாதவாய நமக என்கிற திருநாமமும், கடக ராசிக்கு ஓம் கோவிந்தாய நமக என்கிற திருநாமமும், சிம்ம ராசிக்கு ஓம் விஷ்ணுவே நமக என்கிற திருநாமமும், கன்னி ராசிக்கு ஓம் மதுசூதனாய நமக என்ற திருநாமமும், துலாம் ராசிக்கு ஓம் திருவிக்கிரமாய நமக என்கிற திருநாமமும், விருச்சிக ராசிக்கு ஓம் வாமனாய நமக என்கிற திருநாமமும், தனுசு ராசிக்கு ஓம் ஸ்ரீதராய நமக என்கிற திருநாமமும், மகர ராசிக்கு ஓம் ரிஷிகேசாய நமக என்கிற திருநாமமும், கும்பராசிக்கு ஓம் பத்மநாபாய நமக என்கிற திருநாமமும், மீன ராசிக்கு ஓம் தாமோதராய நமக என்கிற திருநாமமும் பொருத்தமாக இருக்கும் என்பதையும் நமது முன்னோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பகவானுடைய எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் கூட இந்த 12 நாமங்கள் அடியவருக்கு வேண்டிய நன்மைகளை செய்து கொடுக்கக்கூடிய நாமங்களாக இருக்கிறது என்பதை பற்றி பகவானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்று திருவாய்மொழி பிரபந்தம் என்ற பாசுரத்தை அருளி செய்த நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே 2ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழியில் கேசவன் தமர் கீழ்மேல் எழுபிறப்பும் என்கிற பாசுரத்திலே இந்த 12 நாமங்களுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி 12 பாசுரங்களிலே நமக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த 12 திருநாமங்களுடைய அர்த்தத்தை கற்று நாம் அதை சொல்லி பகவானை வழிபட்டோமானால் நமக்கு முன்னே இருக்கக்கூடிய 7 தலைமுறையினரும் நமக்கு பின்னே வரக்கூடிய 7 தலைமுறையினரும் மிகவும் சிறப்பு வாய்ந்த வாழ்வை வாழ்வதற்கு ஒரு ஆதாரமாக இந்த திருநாமங்கள் இருக்கும் என்பதை பற்றி நம்மாழ்வார் மிகவும் விரிவாக தெரிவித்திருக்கிறார். இந்த 12 நாமங்களை பற்றி மகாபாரதத்தில் மிகவும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனனாலே வீழ்த்தப்பட்ட பீஷ்மர் அம்பு படுக்கையிலே இருக்கிற போது தர்மபுத்திரன் சென்று ஸ்ரீமன் நாராயணனை வழிபட்டால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி எனக்கு தெரிவிக்க வேணும் என்று கேட்டுக்கொள்கிறார். அதன் அடிப்படையில் பீஷ்மர் இந்த 12 திருநாமங்களை எந்த மாதத்திலே எந்த திதியிலே நாம் கூறி வழிபட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்பதை பற்றி ஒவ்வொரு மாதத்திற்கும் தனித்தனியாக கூறியிருக்கிறார். முதலிலே மார்கழி மாத துவாதசியில் இரவிலும் பகலிலும் கேசவா என்கிற நாமத்தை சொல்லி நாம் பகவானை
வழிபட்டால் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அவன் அடைவான். மேலும் அவனிடத்தில் இருக்கக்கூடிய பாபங்கள் அனைத்தும் கெடும் என்று பீஷ்மர் தெரிவிக்கிறார். தை மாதம் துவாதசியில் நாராயணா என்று சொல்லி பகவானை வழிபட வாஜபேய யாகத்தின் பலனை அடைவதோடு மிகப்பெரிய தவத்தை செய்த பலனையும் அடைவான் என்று பீஷ்மர் கூறுகிறார். மாசி மாத துவாதசியில் இரவிலும் பகலிலும் மாதவா என்கிற நாமத்தை சொல்லி பகவானை வழிபட ராஜசூய யாகத்தை செய்த பலனை ஒருவன் பெறுவான். அதோடு அவன் குலம் மிகவும் மேன்மை அடையும் என்று பீஷ்மர் தெரிவிக்கிறார். பங்குனி மாத துவாதசியில் கோவிந்த நாமத்தை சொல்லி வணங்கி வழிபட்டோமானால் அதிராத்திர யாகத்தின் பலனை பெறுவதோடு சந்திரலோகத்தையும் அடைவான் என்று பீஷ்மர் தெரிவிக்கிறார். சித்திரை மாத துவாதசியில் இரவிலும் பகலிலும் விஷ்ணுவை நாமத்தை சொல்லி புஜிக்க அவன் பௌண்ட்ரிகையாக பலனை அடைவான், தேவலோகத்திற்கும் செல்வான் என்று பீஷ்மர் தெரிவிக்கிறார். வைகாசி மாத துவாதசியில் மதுசூதனன் என்கிற திருநாமத்தை சொல்லி பகவானை வழிபட அவன் அக்னிஷ்டோமையாக பலனை அடைவதோடு சந்திரலோகத்தையும் அடைவான் என்று பீஷ்மர் தெரிவிக்கிறார். ஆனி மாத துவாதசியில் இரவிலும் பகலிலும் திருவிக்கிர நாமத்தை சொல்லி வணங்க கோதகம் என்னும் யாகத்தின் பலனை அடைவதோடு தேவலோகத்தையும் அடைவான் என்று பீஷ்மர் சொல்லியிருக்கிறார். ஆடி மாத துவாதசியில் வாமனா என்று சொல்லி பகவானை வழிபட அவன் தரமேத யாகத்தின் பலனை அடைவதோடு பெரிய புண்ணியங்கள் செய்த பலனையும் அடைவான் என்று பீஷ்மர் தெரிவிக்கிறார். ஆவணி மாத துவாதசியில் இரவிலும் பகலிலும் ஸ்ரீதரன் என்ற நாமத்தை சொல்லி வணங்க அவன் பஞ்சமகா யஜ்யங்களின் பலனை அடைவான். அதோடு தேவலோக விமானத்திலேறி மகிழ்ச்சியாக இருப்பான் என்று பீஷ்மர் தெரிவிக்கிறார். புரட்டாசி மாத துவாதசியில் ரிஷிகேசா என்ற நாமத்தை சொல்லி பகவானை வழிபட அவன் சௌத்ராமணி என்னும் யாகத்தின் பலனை அடைவதோடு ஆத்ம சுத்தியையும் அடைவான் என்று பீஷ்மர் தெரிவிக்கிறார். ஐப்பசி மாத துவாதசியில் பத்மநாபா என்ற நாமத்தை சொல்லி பகவானை வழிபட அவன் 1000 கோதானங்கள் செய்த பலனை அடைவான் என்று பீஷ்மர் தெரிவிக்கிறார். கார்த்திகை மாத துவாதசியில் தாமோதரா என்னும் நாமத்தை சொல்லி பகவானை வழிபட கோமேத யாகத்தின் பலனை முழுமையாக அடைவான் என்று ஒவ்வொரு மாத துவாதசியிலும் இந்த கேசவாதி நாமங்களை சொல்லி வழிபட்டால் அவன் சகலவிதமான நன்மைகளையும் பெறுவான் என்று தெரிவிப்பதோடு எவனொருவன் தினந்தோறும் பகவானை இந்த நாமங்களை சொல்லி வழிபட்டால் அவன் இங்கே வாழக்கூடிய நாட்களிலும் மிகவும் சிறப்பான பெருமையான ஒரு நிலையை அடைவதோடு அவன் காலத்திற்கு பின்னே நிச்சயமாக பரமபதத்தையும் அடைவான் என்ற ஒரு செய்தியை பீஷ்மர் தர்மபுத்திரனுக்கு தெரிவித்திருக்கிறார். இதை அறிந்த நாமும் பகவானை ஒவ்வொரு மாத துவாதசியிலும் பகவானுடைய கேசவாதி நாமங்களை சொல்லி வழிபட்டு தினந்தோறும் இந்த கேசவாதி நாமங்களை சொல்லி வழிபட்டு நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் சகல நன்மையும் அடைய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.